Hey designers, thanks for watching my video. அண்ட் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா டிசைனிங் ரிலேட்டடான டுட்டோரியல்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் டுட்டோரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அது நடக்கும். அண்ட் உங்களோட சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னல் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ரீசெண்டாக நான் அப்லோட் பண்ண ஒரு வீடியோவில் ஒரு பென்சில் ஸ்கெட்ச் எடுத்து அஃபினிட்டி யூஸ் பண்ணி டிஜிட்டலைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ அதை பற்றினது கிடையாது. அந்த ஸ்கெட்சை எப்படி பர்ஃபெக்டாக ChatGPT யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரப்போகிறேன். பொதுவாக பென்சில் ஸ்கெட்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கணும். அண்ட் அதே சமயத்தில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் ரொம்ப யூனிக்காக வேணும் அப்படின்னா டெஃபினெட்லி நான் பென்சில் ஸ்கெட்சை தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜிஸில் நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு ஸ்டெப் ஹெடாக கண்டிப்பாக ஏஐனால் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியுது. அதில் ஒரு போர்ஷன் தான் இந்த லோகோ டிசைனிங் யூஸிங் ChatGPT. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது, நான் கொடுத்துருக்கிற இந்த ப்ராம்ப்டை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராம்ப்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த இடத்துலேருந்து காப்பி பண்ணுங்கள். ஃபுல்லாகவே காப்பி பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பிராண்டிங் டெர்மினாலஜின்னு இருக்கும். இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய கம்பெனி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், ஸோ உங்கள் கம்பெனி நேம் என்ன, உங்கள் கம்பெனிக்கான டேக்லைன் என்ன, நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அண்ட் உங்கள் கம்பெனியை பற்றின ஒரு சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் லைக் யூ கேன் டிஸ்கிரைப். இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி பேஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் பண்ணலாம். இல்லை பைக் மெக்கானிக் பண்ணுறீங்கன்னா அது ரிலேட்டடாக பண்ணலாம். அண்ட் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல அந்த ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணாதீங்க. அண்ட் உங்களுடைய பிராண்ட் பர்சனாலிட்டி இங்கே சில எக்ஸாம்பிள்ஸோடு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரெண்ட்லி அப்படின்றத மட்டும் கொடுங்க. அண்ட் பிராண்ட் வேல்யூஸ், உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி வேல்யூ கொடுக்க போகிறீங்க, அதோடைய லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் நீங்கள் 1 2 3 ஆர்டரில் நீங்கள் புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி பண்ணலாம். இல்லைனா கமா யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய யூனிக் செல்லிங் ப்ரொப்போஷன் என்ன, நீங்கள் வாட் மேக்ஸ் யுவர் பிஸ்னஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்றத இந்த இடத்துல கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு ஏஐயில் நம்ம ஒரு ChatGPT யூஸ் பண்ணி நம்ம ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறோன்னா டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்ததுனா தான் நம்மளுக்கு ஏற்ற ரிசல்ட் வரும். அண்ட் நீங்கள் என்ன டைப் ஆஃப் லோகோ ப்ரிஃபர் பண்ணுறீங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோகோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதில் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் மினிமல், ஜாமெட்ரிக்கல் அண்ட் லெட்டர் மார்க் அப்படின்ற மாதிரி 3மே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதில் எல்லாமே கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒன்றுனாலும் இட் வில் ஒர்க். இல்லைனா ஒரு 3 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ப்ரிஃபர்டு சிம்பிள் ஏதாவது இருக்குன்னா தட்ஸ் ஆல் ஆப்ஷனல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் சிம்பிள்ஸ் இன் எனி அண்ட் உங்களுடைய கலர்ஸ் ஏதாவது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஃபாலோட் பை உங்களுடைய கம்பெனி, உங்கள் காம்படிட்டர்ஸ் நேம், யார் உங்கள் காம்படிட்டர்ஸ் அப்படின்றது ஆப்ஷன். இது 3மே ஆப்ஷன் தான். இது இருந்தால் கொடுங்க, இல்லைனா பிரச்சனை இல்லை. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்பை நீங்கள் ChatGPTக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக கொடுத்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் எதுவுமே மாடிஃபை பண்ண வேண்டாம். நான் சொன்னது இந்த இடம் வரைக்கும் ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இருக்கிறது ChatGPTக்கு நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும், செகண்ட் என்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும், தேர்ட் என்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும், ஃபோர்த்து, அந்த மாதிரி ஃபுல் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட்லி நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக நம்மளுடைய ப்ரொஃபஷனல் லோகோ. ஸோ ஃபைனலி ஜென்ரேட் அ டீடைல் AI image prompt that can be passed into a Gemini and other AI image generator to create a professional logo pencil sketch. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ப்ராம்ப்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஃபுல் டீட்டெயில் நான் இதில் கொடுத்துருப்பேன். ஸோ தட் வி கேன் ஸ்டார்ட் த ப்ராம்ப்டிங். ஸோ ஃபஸ்ட்டு இந்த UR அண்ட் அவார்ட் வின்னிங் பிராண்ட் ஐடென்டிட்டி டிசைனர் இங்கே ஆரம்பித்து ஃபுல்லாக ஸ்க்ரால் டவுன் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இந்த இடத்துல இந்த 8K இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் ChatGPTயில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் உங்கள் கண்டென்ட் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கண்டென்ட் எல்லாமே. அப்படி இல்லைன்னா நீங்கள் நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட் பேடில் ஜஸ்ட்டு உங்கள் கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் யூ கேன் ரீப்ளேஸ் ஆல் யுவர் திங்ஸ். ஸோ இதில் பாருங்கள், இப்போ இங்கே கம்பெனி நேம் நான் ஏதாவது சிஸ்டெக் சொல்யூஷன் அந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் ஆல்ரெடி ஒரு நோட் பேடில் எனக்கு தேவைப்படக்கூடிய நேம்ஸ் எல்லாம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்னோடய கண்டென்ட்டை காப்பி பண்ணிவிட்டு எக்ஸாக்ட்லி இங்கேருந்து ஆரம்பித்து காம்படிட்டர்ஸ் வரைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த காம்படிட்டர் வரைக்கும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்ப்ளேட் மாரி நான் ஒரு ஆல்ரெடி ஒரு ப்ரீ நோட் மாரி பண்ணியிருக்கேன். ஸோ அதில இருக்கிற கன்டென்ட்ட தான் இங்க எடுத்திருக்கேன். ஸோ பிசினஸ் இன்ஃபர்மேஷன், கம்பெனி நேமு அண்ட் டேக்லைன் அண்ட் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராடக்ட் சர்விசஸ் என்னென்ன, அப்புறம் டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, பிராண்டோட பெர்சனாலிட்டீஸ், வேல்யூஸ் இப்ப நான் சொன்ன எல்லாமே இதில கம்ப்ளீட்லி கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இதில நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு கம் டூ சாட்ஜிபிடி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணோம்னா எல்லாமே கிளீனா இருக்கும். இதில நீங்க பண்ண வேண்டியது இந்த சென்ட் ப்ராம்ப்ட் மட்டும் குடுங்க. குடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான அந்த பிராண்ட் ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிளியரா இந்த இடத்துல கிரியேட் ஆகும். ஸோ, இப்போ உங்களுக்கான ஃபைனல் ப்ராம்ப்ட் இந்த இடத்துல ரெடி ஆயிருக்கு. ஸோ, இத நீங்க என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ, பேஸ்ட் பண்ணி நீங்க என்டர் குடுத்த உடனே உங்களுக்கான இமேஜ் இந்த இடத்துல ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ, இதே வந்து நான் ஜெமினிலயும் பண்ண முடியும். ஸோ, இப்போ ChatGPTல ஜெனரேட் ஆகுற வரைக்கும் நம்ம ஜெமினில ஜஸ்ட் போயிட்டு இந்த ப்ராம்ப்ட்ட மட்டும் யூஸ் பண்ண போறோம். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ, ஜஸ்ட் ஜெமினில போயிட்டு இதில நியூ சாட் எடுத்துக்கங்க. ஓகே. நியூ சாட்ல இமேஜ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இமேஜ் வச்சுட்டு ஜஸ்ட் இப்போ நம்ம எடுத்திருக்கோம் இல்லைங்களா? இந்த ப்ராம்ப்ட்ட மட்டும் நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு, இதில சப்மிட்ன்னு குடுத்தீங்கன்னா போதும். இங்கேயுமே வந்து உங்களுக்கான லோகோ வந்து ஸ்கெட்ச் ஆக ஆரம்பிக்கும் ஆர் டிசைன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லைக் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய லைசென்ஸ் நீங்க என்ன எடுத்திருக்கீங்க, அந்த டீட்டெயிலிங் எவ்வளோ குடுத்துருக்கீங்க அப்படின்றத பொறுத்து இட் டேக்ஸ் சம் டைம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஜெமினில வந்த ரிசல்ட். ஸோ இதில இருக்கக்கூடிய இந்த ஷீட்ஸ் இங்க பாருங்க. நீங்க மேனுவலா ஒரு லோகோவ ஸ்கெட்ச் பண்ணும்போது, என்ன பிரைன் ஸ்டார்மிங் ஐடியாஸ் எல்லாம் பில்ட் பண்ணுவீங்களோ, அதே ஸ்டைல்ல வெல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட இங்க வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். இதே நீங்க ChatGPTல வந்தீங்கன்னா, அதிலயும் கம்ப்ளீட்டா உங்க லோகோவுடைய ஃபுல் ஐடென்டிட்டி லைக் உங்க லோகோ கான்செப்ட்ஸ் வந்து எத பேஸ் பண்ணி நீங்க ஜெனரேட் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ப்ரொஃபஷனல் லோகோ டிசைனிங் ஆர்டிஸ்ட் என்னலாம் பண்ணுவாங்களோ, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ChatGPT உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணி குடுக்கும். ஸோ, உங்களுடைய கான்செப்ட்ஸ் பில்டிங்லேருந்து, உங்களோட கர்வ் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து, அந்த ஃபைனல் லோகோ அசெம்பிளிங்லேருந்து எல்லாமே வந்து உங்களால ChatGPT யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ, இப்ப நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் கண்டிப்பா நீங்க உங்களுடைய கிளையன்ட்டுக்கு ஒர்க் பண்றதுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும். இல்ல நீங்க ஓன் பிராண்ட் பண்றீங்கன்னா, அதுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னும் நெறைய ஏஐ பேஸ்டு டெக்னாலஜி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, டெஃபினெட்லி டிசைனர் லிங்கம் என்னுடைய யூடியூப் சேனல். ஸோ இதுல நெறைய டிசைன் ரிலேட்டடான விஷயங்கள தமிழ்ல டீட்டெயிலா சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். சேனல மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு டைமும் நான் பண்ற எல்லா வீடியோ டியூட்டோரியல்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வேற ஒரு சூப்பர் அண்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். அண்ட் நீங்க மறக்காம இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க.